அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. சுத்தம் பார்க்கறது நல்லது தான், ஆனால் அதீத சுத்தம் பார்க்கறது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. பெரும்பாலும் நம்ம வீடுகளில் பார்த்துருப்போம். ஒரு சிலர் வீட்டை சுத்தம் பண்ணுறேங்கிற பேரில் வீட்டை ஒரு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பண்ணாங்கன்னா, அதாவது மாப்பு போடுற ப்ராசஸ் பண்ணால் 3 தடவை பண்ணுவாங்க. இது அதீத சுத்தம். அப்போ இது இவங்களோட உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்பையும் உண்டாக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா, குளிக்க போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. இதுவும் ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. இயல்புக்கு மாற்றமாக செய்யக்கூடியது அத்தனையுமே உளவியல் சார்ந்த பாதிப்புகளை, அவங்களுக்கு மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்புகளை கொடுத்துடும். அப்போ இயல்பு நிலை எது, இயல்புக்கு மாற்றமான நிலை எதுன்னா பார்த்தோம்னா, இப்போது சமைக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான நிகழ்வு. அதைய செய்யறதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு டீ போடுறதுங்கிறது அதிகபட்ச டைம் 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம். ஒரு சிலர் பார்த்தா 1/2 hour எடுத்துக்குவாங்க. இது இயல்புக்கு மாற்றமானது. இது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. இவங்களால இயல்பு நிலையில் எந்த செயலையுமே பிரித்து பார்த்து செயல்படுத்த முடியாது. இதனால் என்ன ஆகுனா, குடும்பத்தில் இவங்கனால இயல்பாக இருக்க முடியாமல் எல்லாத்தையுமே, இப்போ எப்படி மாப்பு போடுறத 3 தடவை போடுறாங்களோ, டீ போடுறக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இவங்க அனைத்து செயல்களையும் பார்ப்பாங்க. இதனால் கணவன் மனைவி இடையே, குழந்தைகள் பெற்றோர்களிடையே அதிக முரண்பாடுகள் வரும். உன்னுடைய சுத்தம் உன்னுடன் வைத்துக்கொள், எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட பிரச்சனைகள் பாதிப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இவங்க தான் மட்டும் செய்ய மாட்டாங்க, தன்னுடன் இருப்பவர்களையும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பேரில் இதை இப்படித்தான் வைக்கணும், இப்படித்தான் செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னா போட்டு திணிப்பாங்க. அந்த திணித்தல் அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு வெறுப்புணர்வு உண்டாக்கும். இதனால் என்ன ஆகுனா, ஏன் இந்த வாழ்க்கைங்கிற அளவுக்கும் கூட தள்ளி விட்டுருது. இப்பெற்றோர்கள் பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம், குழந்தைகளுக்கு நல்லதுங்கிற பேரில் அந்த குழந்தைக்கு பின்னாடியே போய் அந்த குழந்தைகளுக்கு செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை நல்லது பழகணுங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேங்கிறாங்க. அது எந்த வயசில்? 15 வயசுலேயும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. 3 வயது 5 வயதுக்குள்ளே முடிக்க வேண்டிய பிரச்சனையை 15 வயசாயும் இன்றைக்கும் பர்ஃபெக்ஷனுங்கிற பேரில் தள்ளுறாங்க. இவங்க தான் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க இந்த குழந்தைகள். அதை பார்த்து பெற்றோர்கள் வேதனைப்படுறாங்க. அப்போ பர்ஃபெக்ஷன்னா என்னன்னா, இருப்பதை போல இருக்கிற மாதிரி, தனக்கு பிடிச்ச மாதிரி தான் எப்படி மனதில் ஒரு கற்பனை செய்து வைத்திருக்கிறோமோ அந்த மாதிரி வைக்கிறது பர்ஃபெக்ஷன் அவங்க ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு, அதை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்தும் பொழுதும் துணிக்கும் பொழுது தான் குடும்பத்தில் வெறுப்புகள் அதிகமாகுது. அப்போ பர்ஃபெக்ஷன்னு சொல்லி வளர்த்தக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ பர்ஃபெக்ஷன் சொல்லி வளர்த்தக்கூடாதா அப்படின்னா, பர்ஃபெக்ஷனுங்கிறது லிமிட். அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு ஓவராக சுத்தம் பார்க்குறது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. ஒன்னைவே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. இப்போது துவைக்க போனாங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். அதை துவைச்சி அலாசி காய போட்டு அது ப்ராசஸ் பெருசு, நீண்டு இழுத்து செய்வாங்க. 1/2 day எடுத்துக்குவாங்க. இது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. ஏன்னா அவங்களோட இயலாமை, அவங்க தெரிஞ்சுக்கிட்டது, அவங்களா புரிஞ்சுக்கிட்டது, அவங்களா ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இதன் அடிப்படையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சூழ்நிலையில் இந்த ஸ்பீடு உலகத்தில் எப்படி தன்னை தகாமிச்சுக்கணும், இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு 5 minutesலேருந்து 10 minutes ஆகுது அப்படின்னா ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இவங்க அதீத நேரங்கள் எடுத்துக்கிறப்ப, அதே மாதிரி தன்னுடன் இருப்பவர்களும் செய்யணும்னு தூண்டுறப்ப உளவியல் பாதிப்பு இவங்களுக்கு அதிகமாகி, நானே எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுறப்ப தான் இவங்களுக்கு மனம் பாதிப்பு பெருசாகி உடலுக்குள்ளே போகுது. இவங்க யாரோடையும் இயல்பாக இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இவங்களோட கேரக்டர் பார்த்தோம்னா, இவங்க கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைப்பாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தோம்னா குப்பையாகவே போட்டு வச்சுருப்பாங்க. கட்டல் ஆகட்டும், பெட் ஆகட்டும், டேபிள் ஆகட்டும்,
சோஃபா ஆகட்டும், இதில் பார்த்தீங்கன்னா குப்பையாக எப்போவுமே ஒரு கசகசன்னு போட்டு வச்சுருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதுவும் ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. அப்போது ஒருத்தர் வந்து இன்னமும் இவங்களோட கேரக்டர் சொல்லணும்னு பார்த்தோம்னா, இவங்க உட்கார்ற சேரையும் கூட 4 தடவை தொடச்சிட்டு உட்காருவாங்க. இவங்க குளிக்க போனால் 4 தடவை பாத்ரூம் 2 தடவை கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. இது சுத்தம் கிடையாது. இது ஒரு வகையான உளவியல் நோயினே சொல்லலாம். இதை இவங்க முறைப்படுத்தி சரிப்படுத்தி வெளியில் வரலைன்னா இது இவங்களுக்கே பிரச்சனையாக மாறும். இவங்க எல்லாரும் மற்றவர்கள் எல்லாம் இவர்களை ஒதுக்கி வைத்துருவாங்க. இவங்களை தனிமைப்படுத்துகிற அளவுக்கு கூட இவங்களோட எண்ணம் சிந்தனையானது இழுத்துட்டு போயிடும். அப்போது சிறு சிறு பிரச்சனைகளாக இருக்கிறப்பவே அதை சரியான உளவியல் நிபுணர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை முறைப்படுத்தி சரிப்படுத்தி பர்ஃபெக்ஷனுங்கிற பேரில் மற்றவங்களை டார்ச்சர் பண்ணாமல் உங்களை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு வெளியில் வர்றப்ப நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா இதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். மற்றவர்களை குறை சொல்வதை தவிர்த்துவிட்டு தான் எப்படி இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் அடாப்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி வீட்டில் நிறைந்திருக்கும். அதற்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.